பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா அஞ்சாது சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது என சுதந்திர தின விழாவில் பேசுகையில் பிரதமர் மோடி தெரிவித்தார். டில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பிறகு பிரதமர் மோடி பேசியதாவது: 140 கோடி மக்களின் கொண்டாட்டம் இந்த நன்னாள். ஆபரேஷன் சிந்தூர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன். கோடிக்கணக்கான இதயங்களில் இன்று பெருமிதம் பொங்குகிறது. அரசியலமைப்பு சட்டம்தான் இந்தியாவுக்கு ஒளிகாட்டும் விளக்கு. கடந்த 78 ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டம்தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்திய சுதந்திரத்தில் பெண்களின் சக்தி முக்கிய பங்கு வகிக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுக்கு சல்யூட். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் இயல்பை காட்டுகிறது. இந்திய ராணுவம் முழு சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இன்று சிறப்பு வாய்ந்த நாள். ஆபரேஷன் சிந்தூர் வீரர்களை வணங்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆபரேஷன் சிந்தூர் வீரர்களை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா அதிர்ச்சியிலும் கோபத்திலும் ஆழ்ந்தது. பாகிஸ்தான் வீரர்களுக்கு நமது ராணுவம் பாடம் புகட்டியது. பல 100 கிலோமீட்டர் தூரம் உள்ளே சென்று எதிரிகளை அழித்தோம். பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலை பொறுத்து கொள்ள மாட்டோம். அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது. எதிரிகள் மீண்டும் தாக்குதல் நடத்த முயன்றால் எங்கு எப்போது தாக்குதல் என்பது குறித்து நமது படைகள் தீர்மானிக்கும். அணு ஆயுத பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இனி இந்தியா பயப்படாது. பயங்கரவாதிகளுக்கு நிதியளித்து ஊக்கப்படுத்தியவரையும் தண்டிப்போம். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஏற்புடையதல்ல. இரத்தமும் தண்ணீரும் ஒன்றாகக்கூடாது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது. சிந்து நதி நீர் இந்திய விவசாயிகளுக்கு மட்டுமே சொந்தமானது. நாட்டின் சுதந்திரத்திற்காக எண்ணற்றோர் தனது உயிரை தியாகம் செய்துள்ளனர். இந்திய இராணுவத்தினர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்தனர். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டன. செமிகண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணியில் உள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்திய சிப்புகள் சந்தைக்கு வந்துவிடும். இப்போது நாம் செமிகண்டக்டர் துறையில் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறோம். அணுசக்தி துறையில் பெரிய சீர்திருத்தங்களை செய்து வருகிறோம். 2025ஆம் ஆண்டிற்குள் மாசற்ற எரிசக்தி இலக்கை எட்டிவிட்டோம். கனிமங்கள் இன்று மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளன. விண்வெளி துறையில் நிறைய முன்னேற்றங்கள் நிகழும். இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கு சுயசார்பு முக்கியம். விண்வெளியில் இந்தியாவுக்கான விண்வெளி மையத்தை உருவாக்க முயல்வோம். விண்வெளி துறையில் இந்தியாவின் 300 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுகிறது. பெட்ரோல், டீசல், கேஸ் இறக்குமதியை குறைக்க முயற்சிக்கிறோம். வளர்ந்த நாடாக சுயசார்பு மிக அவசியம். இளைஞர்கள் உற்பத்தி துறையில் கவனம் செலுத்த வேண்டும். கொரோனா தடுப்பூசி செலுத்தியதன் மூலம் பல கோடி மக்களின் உயிரை காப்பாற்றினோம். உலகின் சந்தையை இந்தியா ஆள வேண்டும். தகவல் தொழில்நுட்பம் முதல் சைபர் பாதுகாப்பு வரை தற்சார்பு நிலையை கொண்டு வருவோம். அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களுக்கு கதவுகள் திறந்துள்ளன. வெளிநாடுகளின் சமூக வலைதளங்களை நாம் ஏன் சார்ந்திருக்க வேண்டும்? சொந்த நாட்டின் சமூக வலைதளம் குறித்து நமது இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும். எரிபொருளுக்கு யாரையும் சார்ந்து இந்தியா இருக்கக்கூடாது. சூரிய ஒளி சக்தியை பெருக்குவோம். இந்திய விண்வெளி துறையில் பெருமளவில் சாதித்து வருகிறோம். சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதே இன்றைய தேவை. கடந்த தலைமுறை சுதந்திரத்திற்காக போராடியது. இந்த தலைமுறை சுயசார்புக்காக போராட வேண்டும். இந்தியர்கள் வியர்வை சிந்தி உருவாக்கிய பொருட்களை மட்டும் வாங்குவோம் என உறுதியேற்போம். உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்தி மட்டுமே நமது நாட்டை பலப்படுத்துவோம். தற்சார்பு என்பதே இந்தியாவின் முழக்கம். தற்சார்பு மூலம் முன்னேற்றம் பெறுவதே புதிய இந்தியாவின் முழக்கம். டாலர், பவுண்டுகளை சார்ந்திருப்பது தற்சார்பு அல்ல. கனிம வளத்தில் தற்சார்பு நிலையை கொண்டு வருவதே எங்களது முக்கிய நோக்கம். போர் விமானங்களுக்கான இன்ஜினை நாட்டிலேயே தயாரிப்பதில் கவனம் செலுத்தி வருகிறோம். மேலும் இந்தியா மீது 50% வரி விதித்துள்ள அமெரிக்காவிற்கு இந்தியா ஒருபோதும் இந்திய விவசாயிகள் நலனை தாரை வார்க்காது. இந்திய விவசாயிகளின் நலனே முக்கியம் என்று மோடி கூறினார். அமெரிக்காவின் மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்கள், பால் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி வழங்க வேண்டும் என ட்ரம்ப் விரும்புகிறார். அதை செய்தால் இந்திய விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள் குடும்பம் என 70 கோடி மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு அனைவருக்குமான உணவை உறுதி செய்வது சவாலாக இருந்தது. ஆனால் நம் விவசாயிகள் நம்மை தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றிவிட்டார்கள். விவசாயிகள், மீனவர்கள், பால் உற்பத்தியாளர்கள் நலனில் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன். இந்த மோடி சுவர் போல் நின்று அவர்களை பாதுகாப்பேன். மேலும் இந்திய விவசாயிகளுக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று இந்திய பிரதமர் மோடி தன் உரையில் பேசியிருந்தார். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.